மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 21 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 7 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடைசி வர பாருங்க, என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல் அறிவிப்பு, எம்எல்ஏக்களுக்கு ரூபாய் 34 லட்சத்தில் வாகனம், தலைமை செயலகத்தில் மாடல் கார்கள் அணிவகுப்பு. எம்எல்ஏக்களுக்கு ரூபாய் 34 லட்சத்தில் வாகனம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக புதிய கார்கள் தலைமை செயலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன. தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும். தனி உதவியாளர் மற்றும் ஓட்டுநருக்கான ஊதியம், எரிபொருள் படி ஆகியவற்றுக்காக மாதம் ரூபாய் 1 லட்சம் கூடுதலாக வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் நேற்று முன்தினம் அறிவித்தார். அதை செயல்படுத்துவதற்கான பணிகள் தற்போது முடக்கிவிடப்பட்டுள்ளன. அதன்படி தனியார் நிறுவனத்தின் 6 விதமான கார்களின் மாடல்கள் தலைமை செயலக அலுவலகத்துக்கு நேற்று மாலை கொண்டு வரப்பட்டன. அவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இது தவிர இன்னும் சில தனியார் நிறுவனங்களின் கார் மாடல்களும் அடுத்து கொண்டு வர இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாடல் கார்கள் டெஸ்ட் டிரைவ் செய்யப்பட்டு தகுதியானதை தேர்வு செய்ய உள்ளனர். தேர்வு செய்யப்படும் மாடலில் 234 கார்கள் வாங்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறைந்தபட்சம் ரூபாய் 20 லட்சம் முதல் ரூபாய் 34 லட்சம் வரை விலையில் கார்கள் வாங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு, வார கடைசி நாளையொட்டி இன்று முதல் 3 நாட்களுக்கு 2755 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் 2755 சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் 3 நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, வார இறுதி நாட்களையொட்டி சென்னையிலிருந்து பிற இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்து தமிழகம் முழுவதும் கூடுதல் பயணிகள் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை 890 பேருந்துகளும் நாளை சனிக்கிழமை 820 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுபோல் கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 110 பேருந்துகளும் நாளை 110 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதவரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், வேலூர், ஓசூர், புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு இன்று மற்றும் நாளை தலா 80 சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை பயணிகள் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்புவதற்காக தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் 465 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு, ரூபாய் 7015 கோடியில் சிங்கப்பெண்கள் கடன் திட்டம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அறிவிப்பு. மகளிரை தொழில் முனைவோராக்க ரூபாய் 7015 கோடியில் சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் செயல்படுத்தப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அறிவித்தார். சட்டப்பேரவையில் நேற்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்தது. அப்போது கூட்டுறவுத்துறை தொடர்பாக பதிலளித்த அமைச்சர்
வ காந்திராஜ் 39 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசியதாவது: மகளிரை தொழில் முனைவோராக்க புதிதாக சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் ரூபாய் 7015 கோடியில் கூட்டுறவு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 5000 கோடி மதிப்பில் ஊரக தொழில் கடன் 9% வட்டி விகிதத்தில் வழங்கப்படும். கூட்டுறவு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி சந்தை பங்கை அதிகரித்து லாபத்தை உயர்த்த வெற்றி என்ற பொதுவான வணிக சின்னம் அறிமுகப்படுத்தப்படும். ரூபாய் 6.90 கோடி மதிப்பீட்டில் 3452 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் நுண் தானியங்கி சாதனங்கள் நிறுவப்படும். விவசாயிகள் விளைபொருட்களை சந்தைப்படுத்த ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் பண்ணை கொள்முதல் முறை அறிமுகப்படுத்தப்படும். வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் மஞ்சள், முருங்கை மற்றும் மிளகு ஆகிய விளைபொருட்கள் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் ஏற்றுமதி செய்யப்படும். 10,000 நியாய விலை கடைகளுக்கு UPI பண பரிவர்த்தனை நடைமுறைகள் விரிவுபடுத்தப்படும். தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளில் விவசாயிகளுக்கு நீண்டகால கடன் வழங்கும் திட்டம் ரூபாய் 50 கோடி அளவுக்கு மீண்டும் தொடங்கப்படும். டான்ஃபெட் நிறுவனம் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரங்கள் மற்றும் விதைகள் விற்பனை ரூபாய் 2500 கோடிக்கு அதிகரிக்கப்படும். வேளாண் விளைபொருள் ஈட்டு கடன் ரூபாய் 115 கோடியிலிருந்து ரூபாய் 300 கோடியாக அதிகரித்து வழங்கப்படும். 100 நியாய விலை கடைகள் ரூபாய் 7.67 கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு சில்லறை விற்பனை நிலையங்களாக மாற்றி அமைக்கப்படும். பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் வாகனங்களை நிகழ்நேர கண்காணிப்பு செயல்படும் நடைமுறை ரூபாய் 2 கோடியில் செயல்படுத்தப்படும். விவசாய கழிவு மறுசுழற்சி தொழில் செய்ய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 10 கோடி அளவுக்கு கடன் வழங்கப்படும். 150 நியாய விலை கடைகளுக்கு ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் சொந்த கட்டிடங்கள் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட 39 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அடுத்ததாக 4வது அறிவிப்பு. ரூபாய் 81 கோடியில் 100 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம். அமைச்சர் வெங்கடரமணன் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் நேற்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்தது. விவாதத்துக்கு பிறகு அமைச்சர் ப வெங்கடரமணன் 24 அறிவிப்புகளை வெளியிட்டு பேசியதாவது: உணவு தானியங்களை சேமிப்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு 13 மாவட்டங்களில் மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 81.60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். அரியலூர், நாமக்கல், மேட்டுப்பாளையம் சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தலா 3,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 நவீன சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 13.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். தலா 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நிரந்தர கட்டமைப்புடன் சேமிப்பு கிடங்கு, சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, ஈரப்பத அளவு மானி, கன்வேயர் பெல்ட் மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் கட்டப்படும். 1500க்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் கொண்ட நியாய விலை கடைகளில் பொதுமக்கள் நலன் கருதி முதற்கட்டமாக 150 எண்ணிக்கையில் புதிய நியாய விலை கடைகள் பிரித்து அமைக்கப்படும். புகார் மீது உடனுக்குடன் தீர்வு காண்பதற்காக குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறையினருக்கு 81 மடிக்கணினிகள் ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 அறிவிப்புகளை வெளியிட்டார். அடுத்ததாக 5வது அறிவிப்பு. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஆகஸ்ட் 26 வரை மிதமான மழை வாய்ப்பு. தமிழகத்தில் நாளை முதல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும்.
22, 23 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். 24, 25 தேதிகளில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். 26ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்து 6வது அறிவிப்பு. செப்டம்பர் 1 முதல் செல்போன் கேமரா கொண்டு செல்ல தடை. திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள். திருத்தணி முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டுப்பாடு அமலுக்கு வருகிறது. செல்போன், கேமரா மற்றும் மின்சாதன பொருட்கள் கோயிலுக்குள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முதுநிலை கோயில்களில் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் செல்போன், கேமரா உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் கொண்டு செல்ல இந்து சமய அறநிலையத்துறை தடை விதித்துள்ளது. இதுபோல் முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக சிறந்து விளங்கும் திருத்தணி முருகன் கோயிலில் வரும் 1ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு விதித்து கோயிலுக்குள் கேமரா, செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் கொண்டு வரும் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. மலைக்கோயில் நுழைவு வாயில்களில் செல்போன், கேமராக்களை பாதுகாப்பாக வைக்க பாதுகாப்பு அறைகள் அமைக்கப்படுகின்றன. எனவே கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது செல்போன், டேப், கேமரா மற்றும் மின்சாதன பொருட்களை கோயில் நிர்வாகத்தின் பாதுகாப்பான இடத்தில் ஒப்படைத்துவிட்டு தரிசனத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். செல்போன் உள்ளிட்டவைகளை ஒப்படைப்பது மற்றும் பெற்றுக்கொள்ளும் நடைமுறை குறித்து பக்தர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறை வழங்கப்பட இருப்பதாகவும் கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 7வது அறிவிப்பு. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள். செப்டம்பர் 1 முதல் ரயில் சேவைகளில் மாற்றம். எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக செப்டம்பர் 1 முதல் சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் மாற்றங்களை கருத்தில் கொண்டு பயணத்தை திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.